Hello friends, welcome to our channel Twilightingideas. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான காடை வறுவல் எப்படி செய்யறதுன்றத காமிக்க போறேன். இதுவும் எங்க பாட்டியோட ரெசிபி தான். அவங்க இந்த டிஷ்ஷை எப்படி செய்யறாங்கன்றத வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காடையை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுல இருக்க பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 டைம்ஸ் வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காடை வாஷ் பண்ற கேப்ல காடை பத்தின ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். காடையில வந்து நிறைய நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், அயன் எல்லாமே இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா மந்த்லி ஒரு 2 ஆச்சு கண்டிப்பா சாப்பிடலாம். அட் த சேம் டைம் இதுல நிறைய புரோட்டீன் இருக்கிறதுனால ஓவர் புரோட்டீன் நீங்க சாப்பிட்டாலும் உங்க உடம்புக்கு நல்லது இல்லை. அதனால எதுவா இருந்தாலும் நீங்க அளவா சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 to 6 டைம்ஸ் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ மீட் நீங்கள் எந்த அளவுக்கு வாஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது ஹெல்த்துக்கு. இப்போ ஆஃப்டர் கிளீனிங் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வாட்டர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து இப்போ நம்ம டைரெக்டாக மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறதுனால மசாலா வந்து பிஃபோராகவே ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெப்பர் நிறைய வேணும், காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பெப்பர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். மசாலாஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எல்லா பீசஸ்லயும் நல்லா கோட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 minutes நீங்கள் வந்து தனியாக ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் மசாலாஸ்லாம் வந்து அந்த மீட்குள்ளே நல்லா உள்ளே வந்து ஜெல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். எப்பவுமே இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்க மீட்லாம் குக் பண்ணும் போது. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்லாம் வந்து நல்லா அது எடுத்து கொடுக்கும். இப்போ கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலா கோட் பண்ணி வச்சிருக்க காடை எடுத்து இதில் போட்டுடலாம். காடை எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா அந்த மீட் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. நான் வந்து காடை நல்லா சோக் ஆகுற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம்.
காடையோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes ஆகும். ஸோ இது வந்து நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஒரு 5 minutesக்கும் லிட்டை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காடை குக் ஆகிட்டே இருக்கு. இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறதுனால நம்மளுக்கு தண்ணி எதுவுமே இருக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட காடை ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்களோ அவங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு தரலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.